திருமணம் சொந்தமா அந்நியமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் 7ஆம் பாவமும் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் கிரகங்களை பொறுத்து தான் அது அமையும். இப்போ பாவம் தொடர்பு கொண்டா, இப்போ 2ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள நபரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இதுவே 4ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது சொந்தத்தில் ஒரு நபரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இதே 5, 7உடன் தொடர்பு கொள்ளும்போது காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இதுவே 6ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இதுவே 9ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். 9, 12ஆம் பாவங்களும் போய் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது வெளிநாட்டவரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இது சூரியனாக இருந்தால் தந்தை வழி, சந்திரனாக இருந்தால் தாய் வழி, செவ்வாய் சுக்கரனாக இருந்தால் சகோதரன் சகோதரி வழி, புதனின் தொடர்புகளாக இருந்தால் தாய் மாமன் அத்தை இந்த முறையிலும், இதுவே ராகு கேதுவாக இருந்தால் சொந்தம் இல்லாமல் மற்ற முறையும் வேற்று மதமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு